தேவரங்கள் ஒளி விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு தன்னாடு பசும் பொன்னில் வந்து விட்ட ஒளி விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு இந்திராணி என்றெடுத்த நன்றி உள்ள நல்ல விளக்கு இந்திராணி என்றெடுத்த நன்றி உள்ள நல்ல விளக்கு பாமரும் போட்டுகின்ற விளக்கு பாமர் போட்டுகின்ற தேவரவர் திருவிளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு பொன்னாடு பசும் பொன்னில் வந்து விட்ட ஒளி விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு பேதமின்றி பார்ப்போரும் நல்ல விளக்கு சாதி சம பேதமின்றி பார்ப்போரும் நல்ல விளக்கு நீதி சொல்லும் தேவர் அவர் நிலையா அணையா விளக்கு நீதி சொல்லும் தேவர் அவர் நிலையா அணையா விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு பொன்னாட பசு பொன்னில் வந்து விட்ட ஒளி விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு தென்னகத்து திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு நன்றி 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 பார்க்கும் பொழுது இடத்திலே பார்க்கும் பொழுது அருமையான இடமாக தெரிந்திருந்தாலும் கூட சரி இந்த இடத்துல இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகள் இல்லாத அளவு இருந்தாலும் கூட ஒரு கானத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டுமே இந்த இடத்துல இவர்களை எல்லாம் பார்த்து கொள்வது எப்படி இருக்கும் என்றால் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் உண்டு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் பற்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் செல்லுங்கள் மனதிற்கும் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவன் நன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவன் நன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம் அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா கொண்டிருக்கும் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்காக கைத்தறியாடி அணிவித்து கௌரவப்படுத்தி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இந்த கைத்தறியாடி அணிவிக்கும் பொழுது கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கும் நன்றி. ஏனென்றால் ஒரு சபையிலேயோ ஒரு மேடையிலேயோ ஒரு நபருக்கோ அல்ல யாருக்காக இருந்தாலும் பொன்னாடைன்னு சொல்லுவியே, கைத்தறி ஆடை இல்லை மாலை அன்பளிப்பு இதெல்லாம் கொடுத்தா நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறதா இருந்தால் அதை கைத்தட்டணும். நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிறதா இருந்தால் அதை கைத்தட்டணும். அப்போ நான் சொல்லி நீங்கள் தட்டாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு விவரம் என்னன்னு எனக்கு புரியல. சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி எல்லாருக்குமே கரவோசை எழுப்பணும். ஏன்னா யாருக்கு பொன்னாடை ஊற்றினாலும் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோங்கிறது அதுக்கான அறிகுறி. நீங்கள் கை தட்டாமல் இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, ஆமாம் இவங்களுக்கெல்லாம் என்னத்தை போய் கையை தட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரத்தில் போயிடும். இருந்தாலும் கூட ஆக அற்புதமான இந்த இடத்தை வந்து அடைந்து விட்டோம். இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே பணம் 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 இல்லாட்டி யாராச்சும் நம்மளை மதிப்பாங்களா? எப்படி மதிப்பாங்க? இல்லை, பணம் ஒரு முக்கியமான பொருள் இல்லைன்னா நம்மளாம் புதுக்கோட்டை மணப்பாறையிலேருந்து கிளம்பி வெக்கமே இல்லாமல் வருவோமா? பணம் தானேங்க முக்கியமாக போயிடுச்சு உலகத்தில். பணம் என்னடா பணம், பணம் என்னடா பணம், குணம் தானடா முதலிடம்னு சொல்லி வச்சாங்க. குணம் தானடா நிரந்தரம். ஆமா, இன்னொருத்தரும் சொன்னாரு. ஆனா அவர் சொன்னதை யோசிக்கும் பொழுது பாருங்க, கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை இதை விடன்னாரு. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் மனிதனுக்கு வாழ்நாளிலே சில்லறை தேவைன்னாங்க. காசாலேசா 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 பாருங்க, ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கலாம். என்ன நினைக்கலாம், ஒருத்தர் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பார். எப்படி, இப்பதான் ஒரு புதுசா ஒரு இடம் வந்துச்சு, பார்த்தேன் கையில கொஞ்சம் பணம் இருந்துச்சு, உடனே ஒரு 50 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவார். அதான் நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கக்கூடிய விஷயம் இதில் என்னன்னா, அப்படி சொல்லக்கூடிய அந்த அவரை பார்த்து அந்த நிலமாகப்பட்டது சொன்னிச்சா, அந்த மண்ணாகப்பட்டது, ஏன்டா இப்படி தேவையில்லாம ஆசைப்படுற, உன் தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டேன், உங்க அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டேன், உன்னையும் நான் தான் வாங்கி போடுறேன், நாளைக்கு உன் பிள்ளையும் நான் தான் வாங்கி போட போறேன் இந்த மண்ணுக்குள்ள. அப்படி இருக்கையில நீ தான் பெரியவன் பெரியவன்னு தலக்கணம் முடிச்சு ஆள்றியே. இந்த உலகத்துல தலக்கணம் மட்டும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருந்துடக்கூடாது. அப்பொழுதுதான் எந்த அளவுக்கு நம்ம உயர உயர போனோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணிவுங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கணும். அந்த வகையில நல்லதொரு மேடையிலே அற்புதமான வாய்ப்பினை வாரி வழங்கிய உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமாத நன்றிகளை உங்களுடைய பொறுப்பாத கமலத்திலே சமர்ப்பித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி கூறி அற்புதமான இந்த இடத்திலே வந்து அடைந்து விட்டோம். இருந்தாலும் கூட இந்த இடத்தை ஒரு முறை வர்ணித்து விட்டு பின்பு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம் என்றாலே இடமாகப்பட்டது. அற்புதமாக தெரிந்திருந்தாலும் ஆகா என்னது அழகான காட்சி, ஆகா அற்புதமான காட்சி. இந்த நீரோடைகளையும் பார்க்கும் பொழுது எனக்கே மென்மேலும் காண மாட வேண்டும் என்ற ஆசை மனதில் ஏற்படு எல்லையில்லாத அளவை இது வானமாக தீட்டிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்க்கும் பொழுது தந்தன்னானா 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 தந்தை உண்டு வந்தை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கே மாறவில்லை. எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. நீதிக்கொரு கட்சி உண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்லும் மட்டும் இங்கே நாடு இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்லை வெறும் நாடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. நாடா இல்லை வேறு காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. கங்கை உண்டு பொங்கை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கே மாறவில்லை. எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை.
உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி. இருந்தாலும் கூட அற்புதமான இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கை எத்தனை நாள் தெரியுமா? மனித வாழ்க்கை எத்தனை நாள்னு தெரியுமா யாருக்காச்சும்? ஒரு வருஷமா? 4 நாள் தான் மனிதனுடைய வாழ்க்கை. 4 நாள் தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த மண்ணிலே பிறக்கிறோம் அல்லவா, அது ஒரு நாள். கல்விகளை கற்கிறோம், பிறந்த பின்பாடு கல்வி கற்கிறோம், அது 2வது நாள். திருமணத்தை முடித்து பிள்ளை குட்டிகள் பெற்றுக்கிறோம், அது 3வது நாள். கடைசியில் இந்த மண்ணுக்கே இரையாகிறோம், அது 4வது நாள். இந்த நாளுக்குள்ளே உலகம் இருக்கு, அதெல்லாம் பொய். மொத்தத்திலே 4 நாள் தான் வாழ்க்கைங்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் கூட அத்தனை பேருமே வாழும் பொழுது ரொம்ப கவனமாக வாழணும். ஏன்னா நீங்கள் ஓட்டிட்டு போகிற வண்டியோ இல்லை ஒரு பொருளையோ காசு கொடுத்து வாங்கிடலாம். ஒரு 1 லட்சம் இருந்தால் ஒரு நல்ல ஒரு நவீனமான ஒரு 2 சக்கர வாகனம் வாங்கிடலாம். அதே சமயத்தில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா நல்ல ஒரு மகிழுந்து கார் வாங்கிடலாம். ஆனால் 1 கோடி இல்லை 10 கோடி இல்லை, எத்தனை கோடி கொடுத்தாலும் போனால் இந்த உசுறு நமக்கு திரும்ப கிடைக்காது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்து வைத்த பையடா, மாயனார் மண்ணும் குய்வர செய்த மண்பாண்ட ஓடடா, ஊத்தை குழலை மண்ணை எடுத்து உத்திரப்பு நூலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்யும் மாண்ட மறையோற்றுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பேன்னு சொல்லி வச்சாங்க. அந்த மாதிரி இந்த மகுடி விழும்பொழுது பாம்பாகப்பட்டது ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்மளுடைய நேரம் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல உசுறு இருக்கும். இருந்தாலும் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் வண்டியில் போகும்பொழுது ரொம்ப கவனமாக போங்க. நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய பிற்கால வாழ்க்கைக்காண்டி, நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காண்டி போகும்பொழுது கவனமாக போங்க. போகும்பொழுது எல்லாரும் ஹெல்மெட்டு தலைக்கவசம் அணிந்துட்டு போங்க. அது இல்லைன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அதே சமயத்தில் வாகனத்தை ஓட்டும் பொழுது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க அப்படிங்கிற வகையில் சொல்லிக்கொண்டு, இருந்தாலும் கூட அற்புதமான இந்த இடத்துல ஏதேதோ ஒரு சத்தம் கேட்கிறதா என்று சட்டு விட்டுக்கலாம். நாராயணமாக ஆலோலம் சோ, ஆலோலம் சோ. யாராக இருக்க வேண்டும் இந்த பெண்மணி? உண்மையிலே பெண்மணியோட குரல் தானா இல்லை ஒரு குயிலோட குரலா? குயிலோட குயில். அப்படிப்பட்ட குயில், அருமையான சாரீர வளமை. சின்ன குயிலா? அருமையான ஒரு சாரீர வளமை. பெண்மனுடைய சாரீரமே இவ்வளவு அழகாக இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும்? அதான் அப்படிதான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தாலும் ரம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் சொல்றது வேற, நான் அதை சொல்லலை, இந்த சரீரத்தை கேட்டேன். சரீரம் ஒரு மனிதனுக்கு பாடும் பொழுது சாரீர வளமை நல்லா இருக்கணும்னா முதல்ல சரீரம் நல்லா இருக்கணும். சரீரம்னா இந்த உடம்பு, இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் சாரீர வளமை வரும். இப்படிப்பட்ட வழிகளை யாராக இருந்தாலும் சரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, சந்தோஷம், மகிழ்ச்சி. இருந்தாலும் கூட பெண்மனுடைய அழகை எப்படி வர்ணித்தாலும் தகும். எப்படி வர்ணிக்கலாம்? கதிரவனை பார்த்து காலை வீடும் தூது, வண்டுகளை பார்த்து பூக்கள் வீடும் தூது. தகதுமிதோம் அம்மானை நானாட தகதுமிதோ. சழுங்கையினால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, சழுங்கையினால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதே எங்கள் பரவசம். நான் காண தகுதிதோ, ஒரு அம்மானை நானாட
உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சா கரவோசை எழுப்பாமல் இந்த நாடகத்தை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனதார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆக அற்புதமான இந்த பெண்மணி ஏனாக இங்கு வந்தால், எதற்காக இங்கு வந்தால் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது அற்புதமான பெண்மணி. இந்த பெண்மணிக்கு என்ன செய்ய வேண்டும்? திருமணம் நடத்தணும். யாருக்கு திருமணம்? வள்ளிக்கும் இந்த இளையவளான சுந்தரவள்ளிக்கும் முருகபெருமானுக்கும் திருமணத்தை முடிக்க வேண்டுமே. எப்படிப்பட்ட திருமணமாக இருக்க வேண்டும்? இந்த திருமணத்தை பார்க்கும் பொழுது இங்கு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய அன்புக்குரிய அன்பு அண்ணார் ஐயப்பன் அவர்களுக்கு இந்த பாடலுக்காக வாசித்தமைக்காக ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துக்கிறார். நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு பாட்டு பாடுறோம்னா அந்த பாடுறவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வாங்கிப்படலாம். எத்தனையும் எல்லா ஊர்லேயும் பாடுறவங்க நிறையா வாங்கிடுவாங்க அன்பளிப்பு. ஆனால் பக்கமேளத்தில் வாசிக்கிறவங்களை கவனித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி அன்பளிப்பு கொடுக்குற பற்றியெல்லாம். அதனால தான் நல்ல ஒரு கலையை ரசிக்கக்கூடிய பகுதி. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. அற்புதமான இந்த பெண்மணியின் சாரீரத்தை கேட்கும் பொழுது மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் மனதில் ஏற்படுத்த மெயின் நாள் என்னாதமே சங்கீத சாதி முல்லை ஆனவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை சாவுன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமே சாதி உள்ளே ஆனவில்லை. திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ,
அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயிரும் உறவாக விடுகையில் என்று அழுது தீவாய் தனிமையில் எந்த இதயம் கருகாய் உயிருமோ சிறைகள் இட்டாலும் அணிந்து கொள்ளாது அணைகள் இட்டாலும் அழிகள் இல்லாது பொன்னினதி அந்நினதி ஜீவனதி வெளிகள் அழுதபடி கருங்கள் தொழுதபடி சிறைகள் ஒடிவட வெளிவர ஒரு கிளை இசையென்னும் மழை வரும் இனிய மயில் வரும் ஞாபக வேதனை தீருமோ ஆடிய பாதங்கள் காதலில் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ ரோஜோ தீபமே எந்தன் வாசலில் வாராயோ கோயிலே 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 எந்தன் ராகம் நெஞ்சில் ஆடுமோ ராஜவீரமே நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மலர் கண்ணி நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் வழி வந்த பிள்ளாயை சிறு கொடுத்தாய் நெஞ்சில் எங்கும் உந்தன் பின்னோ சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம் ஜீவன் மட்டும் கண்ணீர் மெச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டுகொள்ள இந்த ராஜ தெய்வமே சச சனி 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 நி சபாரி பதானி சரி ரிக 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 நிதபி நிதபி சனி தப சசனி சனி தப பதப நிசனி நிசனி தவமா பதா பாணி பபனி பசனிதா சரிகே நிசரி சரிகே நிசரி சரிகே கம பதனி நிசனி நிசே காரிசனி பதா நிச சச காரிசனி 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 சபத்ரடுதோம் தரடுதோம் 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 ராஜதீபமே நன்றி நன்றி கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அற்புதமான குரலோசை கொண்ட கோகிலவாணி ஏன் இங்கு வந்தால் எதற்காக இங்கு வந்தால் என்பதை பார்க்கும் பொழுது பூவை எடுத்து நாரிலை தொடுத்து இந்த வள்ளி முருகனுக்காக சூட வேண்டும். ஏனென்றால் மாலை கட்டி இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தாளை எந்த மாலை திருமாலட்சுமி ஆண்டாள் போல சந்திக்க வேண்டிய நபர்களாம் விரைவில் சந்திக்க வேண்டும். இருந்தாலும் கூட பெண்மணிக்காக ஒரு தூதை அனுப்பி தூதின் மூலமாக வரக்கூடிய நபர்கள் யார் வந்தாலும் சந்திக்கலாம். யாரு இன்னைக்கு பப்புனி யாரு? யாரு? ஆத்மா 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 ஆத்மநாதனா? ஏன் போன மேடையில துரத்தணும் ரத்த ஊத்தி போனானே பத்தலை அவனுக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கான் என்னை சந்திக்க? என்ன சொன்ன? போன மேடையில் என்னை அவன் கேள்வி கேட்டான், நான் பதில் சொன்னேன். திருப்பி நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல? என்னப்பு கேள்வின்னு வந்துட்டான், நான் பதில் சொன்னேன்னா திருப்பி கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல? பதில் சொல்லலைன்னா இவன் எதுக்கு வர்றான் இங்கே? அதான் அடிச்சு போன மேடையில் ரத்தத்தை ஒழுக ஒழுக ஓட விட்டேன். என்னது? ஓஹோ அப்படியா? இல்லை, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. உண்மையிலே எனக்கு அந்த பையனுக்கு சண்டை, உண்மையிலேயே அடிச்சு விட்டேன் மேடையில். ஆனால் வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு நீ சந்திக்க வந்திருக்கான் பாருங்க. சரி
வரட்டும். பெரிய அவன் ஆளா என்னது என்னது அப்படியா? சரி, இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த நாடகத்துல நான் ஆறுதரா இல்ல நீ ஆறுதரா? சரி, இருந்தாலும் கூட பெண்மணிக்காக ஒரு தூது அனுப்பலாம் வைங்க. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிப்போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. ஆ ஆ பச்சகிளி உச்சி வகுந்தெடுத்து பிச்சு புக பச்சகிளி பச்சமழ பக்கத்துல மெய்துன்னு சொன்னாங்க. மெய்துன்னு சொன்னதில்ல நியாயம் இல்லை கண்ணாத்தா. சும்மா இல்லேடா ஓட்டியா யாரும் இல்லேடா. அம்மாடா சும்மா இல்லேடா அவ இல்லேடா யாரும் இல்லேடா. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியம் இல்லை வாழ இதில் உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானே அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானே. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி அப்பப்பா இதேதோ சொன்னாலப்பா உன்னோடு உள்ளாக கண்ணோடு கல்லாக நதியோரம் நதியோரம் நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியம் நாடுது மெல்லே நாடந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரம் எடுத்து வைக்கிற பின்னாலே அத வைக்கிற போ சொக்கடு தன்னாலே. ஏ மச்சா மச்சா பண்டிகை மச்சா அப்படியா அட வச்ச புண்ணே உள்ளாச்சு. எடுத்து வைக்கிற பின்னாலே அத வைக்கிற போ சொக்கடு தன்னாலே. பச்சரிசி புன்னகையில் முத்து சின்னாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் பின்னலும் இன்னாதோ. பச்சரிசி புன்னகையில் முத்து சின்னாதோ பக்கம் வந்து
பொம்மை செஞ்ச கண்ணம்மா எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையும் உன்னை போல் என்னம்மா பதில் சொல்லுமா தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி வயசான காலத்துலயா பூத்திருந்து பூவிலே நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலே நோகுதடி உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தமில்லை உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தமில்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த குத்தமையா கடவுள் செய்த குத்தமையா பூங்காற்றே அந்த பொண்ணுக்கிட்டே ஒன்று சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது பார்க்கணும்னு சொன்னாரு அதை கூட்டிட்டு வந்தேன் அழைச்சேன் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விழலாம் அம்மம்மா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழிக்க விழலாம் வா 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 இந்த பொம்மலைக்கு காட்டுப்பட்டு வலிக்க விழலாம் அம்மம்மா மலைக்கே காத்துப்பட்டு வந்த அன்னைக்கே உன் வேலையை காமிச்சிட்ட சூப்பர்ரா மசுரை புடுங்குறது அதுக்கு போய் கூட்டிட்டு ஓடுங்களேன் ரெடி இறங்கிட்டு எடுத்துட்டியா கூட்டிட்டு உள்ள போறாரு வந்து என்னாச்சு ஏதாச்சும் நீ பார்க்காம கூட்டிக்கிட்டு ஓடி போவா பாய பரனல சரி சரி நீ வந்தாலும் அப்படியே நீ எல்லாம் ஓர்த்துட்டே கூட்டி கூட்டி விட்டுட்டு இருக்க இருடி என் வேலை அப்படி அந்த வேலை கூட்டி விடுற வேலை ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பு கொண்டாமல் நீ ஆடி பாடி வரவேற்ற நீங்கள் இன்னும் காலம் வாழ வேண்டும் இருந்தாலும் கூட இந்த பெண்மணியை பார்த்த பிறகு ஒரு ஆசை மனதில் ஆசை அத்திப்பழ சிகப்பா இந்த அக்க மக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் என்ன கண்டு சிகப்பா அத்திப்பழ சிகப்பா இந்த அக்க மக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் என்ன கண்டு சொகப்பா தேகம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போதும் பாடாத இப்போதும் தந்த பூ அத்திப்பழ சிகப்பா இந்த அக்க மக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் என்ன கண்டு சிகப்பா
எப்பா போறதும் போற ஓம் பேக்க தூக்கிட்டு போ, டான்ஸ் பிள்ளை பேக்க தூக்கிட்டு போகாத. அந்த புள்ள வச்சிருக்கிறது ஒரு பாவாடையா. கொண்டு வந்துரு. சரிங்க வா. பேக்க மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிரு. சரி வாடா. என்ன வேணுமா? மக வேணுமியா? மாமா அப்ப இவர் எனக்கு அப்பா வேணுமா? அப்ப நீ வா. மாமா இங்க வாடா. சரி இங்க வா. அடுத்த கவலை யார் இருக்காங்க வா. என்னன்னு உனக்கு ஆம்பளை மாதிரி கோவருது? டேய் ஆம்பளை சிங்கம். கரிகடை சிங்கம். கரிகடை சிங்கம் டானி வாடா. சரி வா வா. சரி வா அடுத்த கவலை. ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி வா வா. அடுத்த மாமா गंगा संगा सकावेरी श्रीरंगे समनोहरे कल्याणकार कल्चारे श्रीरंग रंगनाथनिन पादम वंदनम सेयते தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் அஞ்சலி சூடி தெய்வ
கெட்டு போச்சா இல்லையான்னு பாருனே. கெட்டு போச்சது பார்க்கவா? ஏண்டா உங்ககிட்ட எல்லாம் பஞ்சாயத்து சொல்றேன், ஏண்டா உனக்கிட்ட சொல்றேன் பஞ்சாயத்து, அண்ணனுக்கிட்ட சொல்றேன், இந்த அண்ணனுக்கு ஐயப்பனுக்கிட்ட சொல்றேன், இவர்கிட்ட சொல்றேன், யாரும் கட்டுக்கல. பால் கெட்டு போனாதான் இது இரு தங்கச்சி, அந்த ஐயோ மன்னிச்சுக்க தங்கச்சி, போன் எடுத்து வீடியோ எடுக்க சொல்றான் இவன். காலை ஓலி மயன எடுத்துருக்க வேண்டியதானே. இப்ப நான் அண்ணன் கூப்பிட்டது காரணம் இருக்கு. என்ன காரணம்? நம்ம இடத்துக்கு தேவலோகத்துல இருந்து நாரத மகரிஷி வந்திருக்காரு. நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. ஆமா 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 வந்தாரு. பார்த்தீங்களா? பார்த்தேன். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? அவர் என்ன பார்த்த அளவுக்கு அவருக்கு தள்ளால ஓடிருச்சு. அண்ணா ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? ஆசீர்வாதம் வாங்கினேன். நானும் பார்க்க வேண்டும், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அவர் நம்ம என்ன பார்த்தா ஈர தெரிச்சு போச்சு அவருக்கு. எனக்கு தெரியும், நீங்க வீர தேவன் அல்லவா? பேச்ச அப்படியே தீப்பொறி மாதிரி இருக்கான் உங்களுடைய பேச்சு. உங்க பேச்ச கேட்ட உடனே அவங்க அப்படியே கிட்ட 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 நட்டிக்கிறாங்களே. ஆடிச்சு. அடேங்கப்பா. சரிங்கண்ணா. இருவரும் யாருக்கு ஆடிச்சு? எனக்கு தான் ஆடிச்சு. என்ன ஈரக்குலையே. என்ன செய்யறது? சரி சாமி அழைக்கவா? அழைத்து வாருங்க. சரி சரி. சாமி முனிவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை சரிவர கொடுக்கணும். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார், சேர்ந்து வரும் ஐயப்பன் மேலத்திலே தேவி நடமாடுகிறார். வேள்வி மலை சாரலிலே வந்திருக்கும் தவமுனியே, வேள்வி மலை சாரலிலே வந்திருக்கும் தவமுனியே, நாங்கள் உன்னை வணங்குகிறோம், நன்மைகளும் பிறக்க வேண்டும் நாதஸ்வர ஓசையிலே. நாடு போற்றும் அல்லவரே, நன்மையாவும் செய்பவரே, நாடு போற்று நல்லவரே, நன்மையாவும் செய்பவரே, நாடு போற்றும் நல்லவரே, நன்மையாவும் செய்பவரே, ஊர் உலகம் போற்ற வேண்டும், உயர்ந்தவராய் வாழ வேண்டும், ஊர் உலகம் போற்ற வேண்டும், உயர்ந்தவராய் வாழ வேண்டும். வேலி மலை சாரலிலே வந்திருக்கும் தவமுனியே, நாங்கள் உன்னை வணங்குகிறோம், நன்மைகளும் பிறக்க வேண்டும் நாதஸ்வர ஓசையிலே. ஊரார்கள் வாழ்த்துரைக்க, ஊரார்கள் வாழ்த்துரைக்க, ஊர்வலத்தில் வரும் பொழுது, ஊரார்கள் வாழ்த்துரைக்க, ஊர்வலத்தில் வரும் பொழுது, தேவன் வந்து பாடுகிறான், தேவி உன்னை வணங்குகிறார், தேவன் வந்து பாடுகிறான், தேவி உன்னை வணங்குகிறார். தேவி மலை சாரலிலே வந்திருக்கும் தவமுனியே, நாங்கள் உன்னை வணங்குகிறோம், நன்மைகளும் பிறக்க வேண்டும் நாதஸ்வர ஓசையிலே. வாங்க சாமி, வணக்கம். குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்மையின் நுண்மையும் வள்ளியும் தாமரையும் அழகொரு பன்மையும் கடமும் சந்தனமும் கடிதரும் மலமையும் கொண்ட காணக்கபி கோயிலை வாழ்வாயாக அருமையான அண்ணன் தோற்றமுக்கு தோழி சிறப்புமிக்கிட்டும் இடப்புக்கு தந்தார் போல் யாவையுமே அமைந்து அற்புதமான காட்சி இருக்கும் வேளையில் பெண்மணிக்கு ஒரு வாழ்த்து என்றால் மனதார கொடுக்க வேண்டுமே, எப்படிப்பட்ட வாழ்த்தாக இது அமைய வேண்டும். பூப்போலி உன் புன்னகையை புது உலகினில் கண்டேன் அம்மா, பூப்போலி உன்
நாய் ரொட்டி கொண்டு குடிக்க குறிஞ்சின புறக்குள்ள மாதிரி நீ வாழ்வாயாக. உனக்கு என்ன வேணும்? அவர் யாரு? சரி போயிட்டாங்க. சீறி வந்த பள்ளிதனையே முறத்தால் அடுத்து ரொட்டினால் வேற தமிழச்சி அந்த வழி வந்த பண்ணனமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்தீரணமா இருந்த போதிலும் கூட கதையின் முறைப்படி உன்னை பற்றி சகல விவரம் எனக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சில விவரங்களை கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். கேள்வி கண்ணுகளை தொடுக்கவா இடத்துக்கு முனைவர் வந்திருக்கிறீங்க. மாபெரும் சந்தோஷம் எங்களுக்கு. அருமையான ஆசீர்வாதம், பெருமையான ஆசீர்வாதம். ஒரு பெரியவர் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா நல்லதொரு கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்திருப்பீங்க. என்ன சிறியோர் எல்லாம் சிறியோர் அல்ல, பெரியோர் எல்லாம் பெரியோர் அல்ல. நல்லதொரு கருத்துக்களை எடுத்து சொல்பவர் எவரோ அவர்தான் பெரியவர். ஆகையால் இப்பொழுது இந்த இடத்தில் சகல விவரமும் தெரியும். என்னை பற்றிய விவரம் மட்டும் கிடையாது, அனைத்து மக்களுடைய விவரமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிந்து இருந்தாலும் கேட்க வேண்டும். பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன் சாமி, கேளுங்க. அப்ப கேட்கலாங்கிற முடிவுக்கு நான் இருக்கேன். சொல்லலாம் அப்படின்ற எண்ணத்துல நான் இருக்கேன். எதை சொல்லுவீங்க? எதை கேட்பீங்க? என்ன வேணா கேட்பேன். ஆரம்பத்திலே நீங்க பேசிருக்கிறீங்க, என்ன வேணாலும் கேட்பீங்க அப்படின்னா என்னால் முடிந்த அளவு எனக்கு தெரிந்த கருத்துக்களை தெளிவான முறையில் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சரி, அதனால நீங்க எந்த கேள்வி கேட்கறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கிறேன். நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேம்மா. என்ன ஒரு சில விவரங்களையும் உங்களிடத்துல கேட்கலாம்னு ஆசைப்படுறேன், கேட்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சாமி தாராளமா கேளுங்க, ஏராளமா பதில தரேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி சொன்ன உடனே நம்ம முடிவு பண்ணிடலாம் உங்களுக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது, இதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க வாயை வச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, சாமி தாங்கள் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், நான் 1000 அர்த்தத்தை அடுக்கி 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 வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னோடனே நம்ம முடிவு பண்ணிடலாம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கேளுங்க சாமி, சிற்றறிவு கெட்டியவரை பதில் கூறுகிறேன் அப்படின்னு உங்களுடைய அடக்கத்தை அழகா எடுத்து அந்த வகையில் உங்கள்ட்ட பார்க்க போனா உங்கள்ட்ட சரக்கு நிறைய இருக்கும் போல. எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்ற கருத்துக்கள் உண்டு. ஆமா, அப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தெரிந்த கருத்துக்களை மட்டும் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையில நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அப்ப இந்த அடக்கம் என்ன, அடக்கமுடையார் அறிவலார் என்று கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமின் போல உருமின் வர வாடு இருக்குமாம் கொக்கு. அடக்கமுடையார் அப்படின்னா ரெண்டு இடத்துல எவன் ஒருவன் பொறுமையோடு இருக்கிறானோ அவனுக்கு எல்லாம் தெரியும். சரி, எந்த நேரத்துல பேசணுமோ சரியான நேரத்துல பேசுவாங்க. அதனால நீங்க முறையோடு கேட்பீங்க அப்படின்ற எண்ணத்துல பேசிட்டு இருக்கிறேன். என்ன கற்றது கை மண்ணளவு, ஆமா கல்லாதது உலகளவு என்ற உற்றக்கலை மடந்தை போதுகின்றால் மெத்த பெரும் மண்டையும் கூறும் என்ன உலகீர் எருவும் தங்கையால் என் சாரடி. ஆகைய எல்லா இடங்களிலும் எல்லாம் தெரிந்தவர் எவரும் கிடையாது. ஆனால் இப்ப என்ன கேக்குறீங்களா நீங்க கேளுங்க. கேட்கலாம்ல, கேளுங்க.
உங்க பேரு வள்ளி செய்வது காவல் அமைத்திருப்பது பரன் பேசுவது தமிழ் வணங்குவது வேலன் விரட்டுவது பறவை கையில் வைத்திருப்பது கவன் என்ன வச்சிருக்கீங்க கவன் கவனை ஏன் வச்சிருக்கீங்க கவன் ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா காரணத்தோடு என்ன காரணம் பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படிங்கறது அப்பா சொன்னாரு ஒரு கல்ல ஆனா என்ன சொல்லி பறவை விரட்டணும் அப்படிங்கறத சொன்னா தெரியுமா என்ன சொன்னாரு கல் கொண்டு விரட்டாம சொல் கொண்டு விரட்ட வேண்டும் அப்படிங்கறத சொன்னார் இப்ப பாருங்க ஒரு வயல் காடு இருக்கு இந்த வயல்ல வந்து நிறைய நெல் கதிர்கள் உண்டு இந்த நெற்கதிரை வந்து பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டு சேதப்படுத்துறோம் அப்படின்றதுனால அங்க ஒரு பதுமை வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க பதுமைன்னா என்ன பொம்மை செஞ்சு எப்படி வச்சிருப்பாங்க அங்க ஒரு ஆள் இருப்பது போல அப்ப அந்த ஆளை பார்த்த உடனே இந்த பறவைகள் என்ன பண்ணும் தெரிச்சு ஓடிடும் ஆனா அங்க உண்மையாகவே ஆள் இருக்காங்களா இல்ல ஆனா அந்த பதுமை தான் அங்க இருக்கிறது அதை பார்த்த உடனே பறவைகள் எப்படி ஓடுகிறதோ அது போல கையில் கவனம் வச்சிருக்கோம் அப்படின்னா சரி சத்தம் போடுறாங்க ஒருவேளை இதை வச்சு நம்மள அடிச்சிடறாங்களோ என்னமோ பயந்து ஓடிடும் அதற்காக தான் கையில கவனம் வச்சிருக்கிறோம் அப்புறமையான விளக்கம் ஆனா கவன் வச்சிருக்கீங்க சரி பறவை விரட்டுறீங்க சார் பறவை ஏன் நீங்க விரட்டணும் முதல்ல பறவைய ஏன் நீங்க முதல்ல விரட்டணும் பறவையை ஏன் விரட்டணும் அப்படின்னா பறவைகளுக்கு தெரியாது இந்த திணைகளை இப்படிதான் சாப்பிடணும் சரி சாப்பிட்ட இடத்துல வந்து எச்சம் போக கூடாது அப்படிங்கறது நான்கு அறிவு படைத்த பறவைகளுக்கு தெரியாதுல்ல அதனால இந்த எச்சப்பட்ட பொருளை வந்து இறைவனுக்கு படைக்க கூடாது அப்படின்றது எங்களுடைய ஐதீகம் அந்த எச்சப்பட்டதை இறைவனுக்கு படைக்க கூடாது அல்லவா அதனால பறவைகளை இந்த இடத்துல வந்து சாப்பிடாதீங்க வேற இடத்துல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கவன்ல வந்து நாங்க விரட்டும் பொழுது தேனும் திணைமாவும் வச்சு அப்படி விரட்டுவோம் இந்த திணையை வந்து எவ்வளவு தூரத்துல போய் விழுகுதோ அங்க சிதறி கிடக்கும் பொழுது அந்த பறவைகள் சாப்பிட்டு பசி ஆறி போகும் ஆனா பெருமையான விளக்கமா நான் உண்மையிலே வந்து உங்களை பாராட்டுறேன் ஏன்னா நேத்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் உண்மையிலே இந்த கவன்ல நேத்து நடந்த நாடகத்தை மறக்க முடியலையா நான் சொல்றதை கேளுங்கம்மா அப்புறம் அத ஆரம்பத்துல இருந்து அதை பத்தியே ஒரு கவன்ல தேனையும் தினமாவையும் வச்சு விரட்டுறீங்களே பறவைய அது உண்மையான்னு கேட்டேன் அதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படி எல்லாம் யாருமே பண்றது இல்லைன்றாங்க அப்ப நான் சொன்னேன் அப்ப நீங்க அந்த அளவுக்கு இதுல விவரமா இருக்கீங்கன்னா உங்களை பாராட்டணும்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா நீங்க உண்மையிலே இந்த விவரத்தை உண்மையா சொல்றீங்க பத்தியா அதனால எடுத்துரைக்கிறதுக்காக சொன்னேன் இருந்தாலும் இப்ப எச்சம் படக்கூடாதுங்கிறக்காண்டி விரட்டுறீங்களா இல்ல எச்சில் படக்கூடாதுக்காக விட்டுறீங்களா எச்சில் பட்ட பொருளை இறைவன் ஏத்துக்குவாரு எச்சப்பட்டதை இறைவனுக்கு வந்து படைக்க கூடாது ஏன்னா இப்ப பால் அபிஷேகம் பண்ற இறைவனுக்கு ஆமா பால் எங்க இருந்து கிடைக்குது பால் வந்து பசுவினுடைய மடியில் இருந்து கிடைக்கிறது எப்படி பசுவினுடைய மடியில இருந்து நேராவா இறைவனுக்கு போகுது கிடையாது முதல்ல பால் சுரக்க வேண்டும் பால் சுரக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டியை முதல்ல அவுத்து விட்டு கண்ணுக்குட்டி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பால் சுரந்து வரும் அதற்கப்புறம் தான் அந்த பாலை வந்து கறந்து இதுல பாருங்க அதற்கப்புறம் தண்ணி ஊத்தி கழுவி விட்டு அதுக்கப்புறம் கறந்து கூட நம்ம பாலை வந்து இறைவனுக்கு நம்ம கொடுக்கிறோம் இதுலயும் வந்து சுத்தப்படுத்திடலாம் ஆனா சுத்தப்படுத்த முடியாதது என்ன தெரியுமா தேன் அபிஷேகம் பண்றோம் தேனை தண்ணியை ஊத்தி கழுவுறோமா கிடையாதுல்ல அப்ப தேன் அபிஷேகம் தேனாவது எங்க இருந்து கிடைக்கிறது தேன் ஈக்களுடைய வாயில் இருந்து சேகரிக்கப்படுகிறது அப்ப தேனீக்கள் வாயில் இருந்து எச்சில் படும்ல அப்ப அந்த எச்சில் பட்டத்தை இறைவன் ஏத்துக்கிறாரு பட்டாடை இருக்கு பாத்தீங்களா இந்த பட்டாடை எங்க இருந்து கிடைக்கிறது பட்டு பூச்சினுடைய கழிவு தான் பட்டு ஆடை அத பட்டு பூச்சினுடைய வாயில் இருந்து அதுவும் சேகரிக்கப்படுகிறது அதனால அது எச்சில் பட்டது இப்ப பாருங்க பூ இருக்கு அந்த பூ வந்து மலர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மகரந்தத்தை வண்டுகள் வந்து சாப்பிடும் சரி அதற்கப்புறம் அந்த பூவை பறிச்சு சில நேரங்கள்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க அத தண்ணி தெளிச்சு கொண்டுட்டு போய் வைப்பாங்க ஆனா தண்ணி தெளிக்கத்தான் முடியும் கழுவ முடியுமா முடியாதுல அதுல எச்சில் இருக்கும்ல வாழ்ந்தா வாழ்க்கையில எப்பவுமே ஒண்ணு பால் மாதிரி வாழணும் இல்லனா தேன் மாதிரி வாழ வேண்டும் ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க இந்த பாலுல எவ்வளவு தண்ணிய கலங்க அது எப்படி இருக்கும் அதோடைய தன்மையை மாத்தி கொடுக்காது எவ்வளவு தண்ணியை கலந்தாலும் தன்மையை வந்து மாத்தி கொடுக்காம தான் இருக்கும் நான் கேக்குறேன் உங்க முறைக்கு நான் வரேன் ஒரு 100 பால் இருக்கு 100 பால்ல கிட்டத்தட்ட ஒரு 10 குடம் தண்ணியை ஊத்தணும்னா தெரியுமா அதான் அறிவுக்கு தகுந்த வேலைங்கிறது என்ன இப்ப நீங்க சொல்றீங்களே எவ்வளவு வேண்டாம் எந்த இடத்துல எதை பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும் அதைத்தான் நானும் சொல்றேன் எவ்வளவு அளவு கிடந்ததை சொல்லக்கூடாது குண்டூசியை வச்சு காது ஊத்துனா காதுல துளார அளவுக்கு அதை சேர்த்தால் தெரியாததோ அந்த அளவுக்கு மட்டும் தான் சேர்க்கணும் இந்த குண்டூசியை வச்சு காதுல போட்டோம்னா துவார விழுங்க நகைய போட்டுக்கலாம் கடப்பாறை வச்சு ஊத்தணும்னா காது கிழிஞ்சு அதத்தான் சொல்றேன் நீங்க எவ்வளவு எந்த அளவு வேணாலும் அப்படிங்கறத விட்டுருங்க எந்த அளவு சேர்க்க வேண்டுமோ அந்த அளவு சேர்க்க தேன் பாருங்க தேனோடு எதை சேர்த்தாலும் அது வந்து கிடைக்கவே கிடைக்காது தேனும் கெட்டு போகாது அது தாழ்ந்து அதை மற்றவர்களையும் கிடைக்காது போடு சேர்ந்த நாருக்கு மனம் பண்ணுவது போல அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது உண்டு இப்படி எல்லாம் பேசி உன்னை சமாளிச்சு எந்த இடத்துலயும் கேள்வி கேட்காம போயிருந்து மட்டும் நினைக்காது என்ன நீங்க பேசுறீங்களோ அதை முறைப்படி அதாவது நீங்க என்ன முறைப்படி பேசுறீங்களோ அதன் முறைப்படி தான் நான் பேசுவேன் எனக்கு எப்பவுமே நான் கேள்வி கேட்டு நான் நிப்பாட்டுவேன் நான் கேள்வி கேட்காம போக மாட்டேன் அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலே சொல்லாதீங்க நீங்க கேள்வி கேளுங்க இந்த பகுத்தறிவுக்கு தகுந்தவாறு பதில் சொல்ல முடியும்
இருக்கேன். சரி, உனக்கு என்ன தெரியுமோ நீனும் கேளு. உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற இடத்துக்கு வராம சரி, கருத்துக்களை புலப்படுத்த வேண்டும். உன்னால் முடிந்தவரை நீ கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லி ஒரு 10 வட்ட மட்டுமாவது அறிவையை கற்றுக்க. அப்புறம் யார் யார் வாய் கேட்பினும் அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொன்னார்கள். அந்த வகையில் எடுத்து சொன்னோம்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தன்னுடைய பகுத்தறிவை சிதறவிடக்கூடாது. எவர் சொன்ன சொல்லாயிலும் அவர் சொன்ன சொல்லுக்கு மெய்ப்பொருள் என்னடா அதை கண்டுபிடிக்கணும். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தற்கு பச்சனை தோறும் அறிவு. எந்த அளவுக்கு நீரகப்பட்டது நம்ம இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீர் சுரக்கும். அதுபோல எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு சுரக்கும். அதே மாதிரிதான் புலவன் சொல்லி வச்சான். என்ன சொல்லி வச்சானா? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைநாமங்க. எத்தனையோ செல்வங்கள் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இந்த செல்வங்களை எல்லாம் விட மிகச்சிறந்த செல்வம்னா செவிச்செல்வம். ஏன்னா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்ணு வலிக்கும், பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாய் வலிக்கும், நடந்தோம்னா கால் வலிக்கும், ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சோம்னா கை வலிக்கும். ஆனா கேட்டுக்கிட்டு இருங்க, இந்த காது மட்டும் வலி இருக்காது. அதனாலதான் இரு காது, அது வலி இருக்காது, அதுதான் அதுக்கு பேரு காது அப்படின்னு. ஆனா இந்த செவிக்கு உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதேனும் வயிற்றுக்கு ஈயப்படும். எல்லா இடங்களிலும் எவ்வளவு நேரம் இந்த செவிக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது அறிவான கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அதை ஒதுக்கி இந்த வயிற்றுக்கு ஈயப்படும். அப்பதான் அந்த நேரத்தில் மட்டும் உணவு கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அதுலயும் பாருங்க, கொஞ்சமா எடுத்துக்கணும். அதனால நீங்க இந்த கதையின் முறைப்படி அருமையா பாடல் பாடுனீங்க. இந்த கதையின் முறைப்படியே பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்ப இன்னும் கதையின் முறைப்படினா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா எனக்கு அதுதான் முதல்ல பிடிக்கும். ஏன்னா இந்த சங்கரசாமி எழுதி வச்ச பாடலை பாடணும். மத்த பாட்டில் பாடுறதுனால ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஆமா நிறைய பேர் அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க அப்படின்றத விட வந்த உடனே இந்த கதையின் முறைப்படி சுவாமிகள் கொடுத்த பாடலை பாட வேண்டும். ஆமா, சங்கரன் போட்டது பிச்சை. அதை நம்ம எவர்னாலையும் தடுக்க முடியாது, அதை மறக்கவும் கூடாது. எங்க வாத்தியார் எனக்கு பாட முறையிலே முதல்ல பாடல்களை மனப்பாடம், கதை பாடல்கள் மனப்பாடம் பண்ணாதான் நீ நாடகத்தில் நிற்கிற ஒரு தகுதியான ஆள்னு சொல்லி கொடுத்து எனக்கு முதல்ல கதை பாடல் மனப்பாடம் பண்ணாரு. அவர் புண்ணியத்துல இன்னைக்கு எந்த கதை பாட்டையும் நான் பாடிட்டு வந்தேன். அதனால இருந்தாலும் உங்களுக்கு பாராட்டணும். ஏன்னா நம்ம பாடுறோம்னு முக்கியம் இல்ல, நம்ம என்ன ராகத்துல பாடுறோமோ அதே ராகத்தை நீங்களும் பாடுறீங்களே, பாடுங்க. ஆமா, சந்தோஷம். இருந்தாலும் கூட பெண்களுக்கு பருவம் இருக்கிறதா? எழுவகை பருவம். என்னென்ன பருவம்? பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, திறமை, பேரிளம்பெண். இந்த எழுவகை பருவத்துல தாங்க அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். மங்கை பருவக்குண்டான வயது 12 வயதிலிருந்து 13 வயதுக்கு இடைப்பட்ட பருவம். ஆக இந்த பருவத்திற்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பருவகாலத்தை பாழாக்கி விடலாமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் பாட்டு? மறுவிகை விதி தன்னை மாற்ற எவராலும் முடியாது சுவாமின்னு சொன்னேன். விதி யாராலையும் மாற்ற முடியாதா? விதியை யாராலும் மாற்ற முடியாது. மாற்றணும் அப்படிங்கறத நினைத்தால் கூட முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எப்படி? அத வச்சுதான் இதுக்கு வேலை உண்டு. விதி இல்லாமல் மதிக்கு வேலை என்பது கிடையாது. சத்தியவான் இறக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது. ஆனால் தன்னுடைய பதி யமப்பட்டலம் போய் உயிரம் விட்டு இருந்தாலே அது அவருடைய மதிதான் இங்க நடந்தது. அதே சமயத்தில் மார்க்கண்டேயன் ஆகப்பட்டவன் இறக்க வேண்டும் என்பது விதியாக இருந்த பொழுது அவனை என்றும் 16 வயதாக ஆக்கி வைத்தது மதிதான். இப்படி பல பாருங்க. வகுத்தான் வகுத்தமைக்கெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. துரியோதனாகப்பட்டவன் என்ன பண்றான்? பீமனாகப்பட்டவனுக்கு எப்படியாவது இவனை இறக்கடிக்க வேண்டும். இவனாலதான் நம்ம கூட்டத்துக்கே பெரிய தொல்லை. ஒரு ஆள் இருந்துகிட்டு அத்தனை பத்தி ஆட்டி படைக்கிறானே அப்படின்னு சொல்லி விஷம் கலந்த சாதத்தை எல்லாம் விளையாட்டு பிள்ளைங்க அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது விஷம் கலந்த சாதத்தை துரியோதனாகப்பட்டவன் அப்பவே கொண்டுட்டு போய் பீமனுக்கு கொடுக்குறான். ஆனா அந்த பீமனாகப்பட்டவன் அந்த விஷம் கலந்த சாதத்தை சாப்பிட்ட உடனே மயங்கி கீழே விழுந்துடுறான். எல்லாரும் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான்? துரியோதனாகப்பட்டவன் பீமனை இழுத்து கொண்டுட்டு போய் பாலு கிணத்துல கொண்டுட்டு போய் போட்டாரான். இப்ப கிணத்துல தள்ளி விட்ட உடனே அங்கு கிணத்தில் இருந்தது ஒரு நாகம். அந்த நாகம் எத்தனை நாள் வந்து கிணத்துக்குள்ள 8 நாள் கிடக்கிறான். இந்த 8 நாளாக மயக்கத்தில் இருந்தவன் பாம்பு வந்து தீண்டியவுடன் இந்த விஷத்தை அந்த பாம்பு விஷம் வந்து தீண்டிய உடனே முறியடிந்தது. விதியா மதியா? அவனுடைய விதி மீண்டும் பிழைத்து வருகிறான்.
யாராவது முயற்சி பண்ணாங்களா அவனை காப்பாற்றணும் அப்படின்னு? அவன் இருக்க வேண்டும், நல்லதொரு முறையோட நன்மை புரிய வேண்டும் அப்படின்றது அவனுடைய விதி. இப்ப விதி விதின்னு ஆகிற விளக்கம் சொல்லலாமா? மதி மதின்னு நீங்க எவ்வளவு வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். நல்ல விஷயத்தை பாருங்களே, என்ன? இந்த விதியும் மதியும் எப்பொழுதுமே இரட்டை குழந்தைகள் மாதிரி. எப்படி மனிதன் நடந்து செல்லும் பொழுது மனிதனுடைய நிழல் பின்னே சென்று வருகிறதோ, அதே போலதான் இந்த விதியும் மதியும். இல்லாம ஒன்று கிடையாது. இருந்தாலும் விதி விதி பேசணுமா? ஏறுமுகில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று, ஈசனோடு ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யாழ்வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரனை விதைக்கும் முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர போகும் முகம் ஒன்று. அந்த ஆறுமுக கடவுளை என்ன சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, இருக்கட்டும் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. கடவுள் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை மிஞ்சிய கடவுள் எவருமே கிடையாது. அதனால என் மாப்பிள்ளை அந்த சண்முகத்தை உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன். நல்ல மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படிங்கறத சொன்னீங்களே, அவர் யார் தெரியுமா? என்னங்க? என்னுடைய குலக்கடவுள். சரி, என்றைக்கு நான் பிறந்தேனோ அன்றைக்கிலிருந்து அவரை நினைக்காத நேரமே கிடையாது. தெய்வமா மட்டும்தான் அவரை நினைச்சிருக்கேன். அவரை வந்து திருமணம் முடிக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களே, நியாயமா? நியாயம் என்பது கிடையாது. சரி, அவரை வந்து நான் திருமணம் முடிக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களே, நான் முடிவு பண்ணணும். ஏன் முடிவு பண்ணணும்? அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. சரி, ஆனா திருமணம் இல்லங்க, திருமணம் முடிஞ்ச ஒருத்தருக்கு இன்னொரு திருமணம் தேவைங்க. ஏமா என்ன? கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புரிஞ்ச ஏன் ரெண்டாவது தரமா வாழ்ந்து யாருமே மிகப்பெரிய இடத்துக்கு போய் யாரு வாழ்றாங்க? அடுத்தவர்களுக்காக வாழ்வது என்னுடைய வாழ்க்கை கிடையாது. எனக்கு மட்டும் நானே வாழ வேண்டும். ஒரு விஷயம் புரியாம இருக்குமா? எது சொன்னா புரிஞ்சுக்கணும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த விண்கானில் வந்து இப்படி தனியாகி சிந்தனை புலம் காத்து இந்த சுருதி
வாழ்ந்து நின்றோ எந்த சொல்படி கேட்டு இந்த கழுகுமா மலைக்கு வந்தால் சுந்தரமாத நித்திய சுகத்தில் நிற்கலாம் சுந்தரமாக நித்திய சுகத்தில் நிற்கலாம் சுந்தரமாத நித்திய சுகத்தில் நிற்கலாம் சொல்லும் உன் வார்த்தை கேளப்பா எல்லாரே சொப்பா எல்லாத்தையும் கேளப்பா எல்லாரே சொப்பா அனுப்பகலும் இந்த அவசரம் இருப்பு பகலும் இந்த அவசையில் இருந்து அவனில் உள்ள போல பிறப்பாய் சதிமடுத்து சொல்லும் உன் வார்த்தை கேளப்பா எல்லாரே சொப்பா சொல்லும் உன் வார்த்தை கேளப்பா புள்ளியது பசுவின் தோளை புள்ளியது பசுவின் தோளை நான் சொன்னேன் ஓ இந்த சினமே உனக்காகவே நான் சொன்னேன் ஓ இந்த கதவே அண்ணாவை சொல்லாதே மாறு சொல்லும் வார்த்தை கேளம்மா அல்லாவே எனக்கு பரிந்து கொண்டு எனக்கு பறித்து கொண்டு செக்க வந்தது புது ஆ
கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் இல்லை. அறிவில்லாத மடச்சிறுமியே, அவ்வளவுதான். இன்று காலை நீங்க சொல்றத நான் கேட்கவே முடியாது. இன்று காலை சூரியதமாக உனக்கு நாப்பிள்ளை அந்த சண்முகத்துக்கு மனம் முடிக்காம போக மாட்டேன். இல்லை என்றால் நான் பிரம்மபுத்திரம் அல்ல, நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். வா. முருகா, எங்கிருந்தாலும் ஓடோடி வர வேண்டும். முருகா, நீங்கள் வர வேண்டும். நாம் இருவரும் திருமணம் முடிக்க வேண்டும். இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். முருகா, வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ಶಂಭು ಮಹದೇವ ಶಂಭು ಮಹದೇವ ಶಂಭು ಮಹದೇವ பெருமானே கைலாசநாதனே எங்கள் வாசக என்னையும் என் நாட்டு மக்களையும் காத்து ரட்சிக்க வைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வைக்கிறோம். சம்பு மகதேவ சம்பு மகதேவ சம்பு மகதேவ.
நமக ஓ நமச்சிவாய நமக ஓ நமச்சிவாய நமக முத்தமிழுக்கு முன்னால் விழுகக்கூடிய எபெருமான் சுவானத்திற்கும் உதித்தனான் அன்னை மாதிரி சக்திகள் பெற்று நவவேக உதவியோடு சூரமனுடைய குறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாக மாற்றிய வாகனமாக வைத்துக் கொண்டும் மற்ற பகுதியை சேவலாக மாற்றிய கொடிய சின்னமாக வைத்துக் கொண்டும் சோழர் வயசிற்காக பரிசாக கிடைத்து தெய்வீயானை திறப்பர கொண்டதில் மனமுடித்து விட்டு அவைக்கு காட்சி கொடுத்து மகத்தியருக்கு தமிழ் உபதேசம் செய்தும் கொண்டிருக்கணுமல்லா குமரக்கணுமாக கழிவு கந்தனாக கழுகாசனத்தை நான் விட்டிருக்கின்றேன். ஆமா நீங்கள வெளியூரா? அப்புறம் இல்ல உள்ளூரா? இல்ல வீட்டுக்கு போகாம இருக்கல தான் கேட்டேன். அப்போ உள்ளூர்? ஆமா இல்ல அப்ப வெளியூர். அப்போ வெளியூரா? ஏதோ விடிய ஓட்டி போலான்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் போல இருட்டுக்குள்ள போக முடியாதுல்ல. அப்படி இல்லத்தா, நாடகம் ரசிச்சு பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? அந்த தூரத்துல உட்காந்துருக்கேன். உங்கள வீட்டுல வேற இல்லையா? போக வேண்டியதானே எதிர்ச்சு. ஏன் அவங்க போயிட்டாக்க நீ போலாம்னு நினைக்கிறியா? இல்லன்னு வீட்டுக்கு சீக்கிரம் அதான் இன்னைக்கு நடக்காது. ஏன் 6:30 மணி வரல நீ நின்றாகணும். இங்க 8 மணி வரைக்கும் நின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா இப்போ உனக்கு எல்லா பிரச்சனை மட்டும் சொல்லுமா? அதுதான் பிரச்சனையே. பிரச்சனையை பார்த்தாதாம்மா பிரச்சனையை பார்க்கல பிரச்சனையே கிடையாதுமா. ஓஹோ இது நல்லா இருக்கே. எப்படி தப்பா நினைக்காம தப்பா நினைச்சாதான் தப்பு. தப்பா நினைக்கல தப்பே கிடையாது. பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்கே. சரியா இருக்கு இல்லையா? செய்யறதே தப்பு இல்ல, வேற தப்பா நினைக்காம தப்பு செஞ்சா நல்லாதான் இருக்கு. சரி சொல்லுமா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சொல்லுமா. சரியா சொல்லுமாவா? சரின்னு சொல்லுமா. எதுக்கு சரின்னு சொல்ல? இல்ல நீ செய்யறது சரிதானா? நான் செய்யறது எதுவுமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க நான் எதை செஞ்சாலும் சரியில்லாம. நீ செய்யறது சரியில்லையா? உன் புருஷனா? உன் புருஷன் நடக்கிறது சரியில்லையா? எனக்கு கல்யாணமே ஆகல. புருஷன் தேடிதான் வந்திருக்கேன். அப்படியா? புருஷன் தேடி வந்திருக்கியா? ஆமா. கல்யாணமே ஆகல. ஏற்கனவே இருந்த புருஷன் என்னாச்சு? ஏற்கனவேவா? அவர் வந்து ஒர்க் பண்ணாரு. அப்படியா? ஆமா. புருஷனா ஒர்க் பண்ணாரு. எனக்கு பிடிக்கல, நல்லா ரிஜெக்ட் பண்ணி. சரிதா, வேண்டாம் எனக்கு புருஷன் வேணும். அப்ப வேண்டான்னு இப்ப வேடுங்கிற என்ன ஒண்ணு தேவைப்படுறப்பதானே நினைக்கிற மாதிரி இருக்கு. தேவைப்படுறப்ப நினைக்கிற வேண்டியதா இருக்குது. சரியாத்தா? என்ன பொண்ணு பார்க்கலாம் வந்தாங்க அப்பப்ப. சரி வந்து அததான் பெரிய சோக கதை. அதுதான். என்ன சோக கதை? ஆமா, பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு போனோம்ல. வந்தோட்டியுமே விரிச்சு காமின்னு சொல்லி சும்மா காமிச்சு கிழிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன தத்தா? நானும் என்னத்தையும் வச்சு ஒட்டி பார்த்தேன். சரி, ஒட்டவே மாட்டேங்குது. பெவிகால் அது வந்து ரொம்ப பிடிச்சுக்கும். அப்புறம் நினைச்சோம்னா சும்மா பார்க்கவே முடியாது. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணேன். நாளைக்கு வேற பொண்ணு பார்க்க வேற படுறாங்களா, கிழிஞ்சதை எடுத்து கொண்டு போய் காமிக்க முடியுமா? அது காமிக்க முடியுமா? அவ இது எனக்கு வேணாம்ட்டு போயிருவேன். நானும் புதுசா ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். சரி, புதுசா ரெடி பண்ணலாம்னா அதுவும் முடியல. அது முடியாது. ரெடி பண்ற ஆளு செத்து போயிட்டாரு. சரி, நானா ரெடி பண்ணலான்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியல. சரி, அதனால அப்படியே இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல. ஆமா, அந்த கிழிஞ்சதை எடுத்து போய் காமிக்க முடியும். அதை காமிக்க முடியுமாத்தா? நானும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டேன். நல்ல புடவையா கட்டிட்டு போ. நல்ல புடவையாவா? ஆமா, அதுதானே கிழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். புடவை இல்லைங்க, நான் சொல்றது வேறயா? ஆமா. சரி விடுத்தா. நானும் போய் கோவிலாம் சாமி கும்பிட்டேன். சரி, எப்படியாவது கிழிஞ்சது ஒட்டிடணும் அப்படின்னு. சரி, சாமி என்ன சொல்லுச்சு? சாமி என்ன சொல்லுது? சாமி என்னைக்கு பேசி இருக்குது? அதானே, நம்ம தான் பேசுறோம். நானும் வீட்டு பூஜாரி எல்லாம் விழுந்து சாமி கும்பிட்டேன். சரி, எப்படியாவது கிழிஞ்சது ஒட்டிடணும். சரி, நானும் பாக்குறேன், சாமி கும்பிட்டு பாக்குறேன், அது ஒட்டவே மாட்டேங்குது. சரி, அதாவது தச்சு போட வேண்டியது, தைக்க வேண்டியது. அதை தைக்கிறேன், தச்சா அப்புறம் பல ஓட்டையா போயிரும். சரி, நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரிதான். வர்ற மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணலாம்? வர்ற மாப்பிள்ளைக்கு என்ன? மாப்பிள்ளை வந்து வேற மாப்பிள்ளைய பாக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைய பாக்குறாங்க. கண்டிப்பா. இத்தனை பேர்த்திட்ட காமிக்கணுமே, ஏற்கனவே கிழிஞ்சு போச்சு. இது இத்தனை பேர்த்திட்ட காமிச்சா புரட்டி பாப்பாங்களே. சுத்தமா நீ என்னத்தை சொல்ற? அதான் நீங்களே விரிச்சு பார்த்தானே கல்யாணம் பண்ணிருப்பீங்க. கிடையாதா? பொய் சொல்லாதீங்க. எல்லாருமே விரிச்சு பார்த்தே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இல்லத்தா. என்ன இல்ல தாண்டிய உண்மை அததாங்க. லவ் மேரேஜ். ஓஹோ, அது சரி. நான் இது தப்பா சொன்னேன்னா என்ன? நான் வந்து என்னைக்குமே தப்பே பேச மாட்டேன். ஆமா, அசிங்கம் பேசாத ஒரே பொம்பளை பிள்ளை நான், ஒரே ஒரு ஆள். கண்டிப்பா கேள்விப்பட்டோம்ல.
என்ன கேள்விப்பட்டீங்க? நல்ல பிள்ளைன்னு. ஆமாமா, வேற எதுவும் தப்பால எதுவும் கேள்விப்படல. வாயில இருந்து கெட்ட வார்த்தையே வராது. கொஞ்சமா வராது. கொஞ்சம் வராது. அப்புறம் நிறைய பேசுவேன். இல்ல கொஞ்சமா கூட வராது. கொஞ்சம் கூட வராது. வாயை திறந்தா நல்ல ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தையா தான் பேசுவேன். ஆமா, நான் தப்பா எதுவும் சொல்லுங்க, ஜாதகங்களோட தான் சொன்னேன். ஆமா, எனக்கு எழுதின சோசியக்காரர் இருக்கிறாருல, ஜாதக நோட்டு. ஆமா, எழுதுன 3 நாள்ல செத்து போயிட்டாரா. அவ்வளவு யோகத்துல கொண்டு போய் அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்க நீ. அவ்வளவு யோகமா? உன் ஜாதகத்தை பார்த்தோம்னா அவர் செத்து போயிட்டாரு. என்ன நினைச்சு எழுதினாரோ தெரியல. என் ஜாதகத்தை எழுதுன நேரம் அவரு போயிட்டாரு. ஒருவேளை நீ மூல நட்சத்திர அதுல ஆளாயிருப்பியோ? அது என்னமோ தெரியலங்க. நானா சரி செத்து போயிட்டாரே, நானா ஏதாவது எழுதலான்னு பார்த்து நோட்டு பேப்பர் எடுத்தனா வச்சுக்கோங்களேன். சரி, எந்தெந்த கட்டம் எங்கிட்ட இங்கிட்டு போடணும்னே தெரியல. ஏற்கனவே நிறைய கட்டமா இருக்குது, கண்டமா இருக்கு. ஆமா, இதோட இது வேற கண்டம்னு சொல்லி வர்ற மாப்பிள்ளை எதிர்ச்சாரு. இந்த பிள்ளைக்கு ஜாதகமே சரியில்லைன்னு கல்யாணம் ஆக போயிருச்சுன்னா சரி, கல்யாணம் வேற பண்ணணும். ஆமா, கல்யாணம் பண்ணணும் இல்லையோ? ஏற்கனவே வேற என்னங்க ஏற்கனவே இல்லம்மா, ஏதோ கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. அதான் ஜாதக நோட்டு தான். அது விடுங்க, கிழிஞ்சிட்டு போகுது. அது போயிட்டா போயிடும். ஆமா, புதுசா உள்ள எழுதிக்கும். புதுசா இருக்கிற ஆள் இல்லையே. இன்னொரு ஜாதகாரர் கொண்டு போனா அவர் என்ன எழுதுவாருன்னு யாருக்கு தெரியும். அதனால வேணாம், அவர் எழுத மாட்டாரு. ஆனா என்ன ஒரே ஒரு என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க சொன்னல. சொல்லுமா, பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னல. ஆமா, முந்தானே தினே பொண்ணு பார்க்க வந்தாங்களா? பொண்ணு பார்க்க வந்தாலும் பொண்ணு கையில டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்களாமே. ஆமா, நான் ஆர்வ குளர்ல போய் பாலெல்லாம் எடுத்து போய் டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தேன். சரி, கொடுத்துட்டு உள்ள போயிட்டு சமையல் இருக்கிற போயிட்டு வரவே எல்லாமே வாயில நுரத்துல செத்து போயிட்டாங்க. ஏம்மா, நீ கொடுத்தது பால் தானே? அப்படித்தான் நானும் நினைச்சேன். சரி, உள்ள போய் கிச்சனுக்குள்ள பார்த்தேன்னா பால் பேப்பரும் பால் டாயில் கவர் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆஹா, ஒருவேளை பால் தான் பால் டாயில இருக்குமோன்னு பால் டாயில போய் டீ காஃபி போட்டு கொடுத்துட்டேன். என் மேல எந்த தப்புமே இல்ல, நான் ஒரு தப்பு கூட பண்ணல. அதான் எதிர்பாராம ஒரு சின்ன ஒரு 3-4 பேர்த்த கொன்னதுதான் மிச்சம். நான் கொல்லலையே, அவங்களும் செத்து போயிட்டாங்க. நான் கொன்னேன். சரி, நான் ஏதோ வந்தவங்களை மரியாதை கொடுக்கணும் காஃபி தான் போட்டு கொடுத்தேன். சரியா, அந்த பால் டாயில இருக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? ஆமா, தெரியாது, தெரியவே தெரியாது. அதனால மறுபடியும் வர்றாங்க. இன்னைக்கு செத்து போனதுல இருந்து யாருமே பொண்ணு பார்க்க வேற வரல. ஆமா, எப்படி வருவாங்க? ஏன் அப்புறம் என்ன, ஏற்கனவே 2-3 பேர்த்த கொண்டு இருக்கடி. அதனால திரும்ப எவனாச்சும் பொண்ணு பார்க்க வருவானா? 2-3 பேர்த்த கொண்டு இருக்கனா? ஆமா, சரி, ஒழுங்கா வேலை செய்யலாம் கொண்டுருவேன். ஐயோ, அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க. அவன் எப்படி வருவான்னு யாருக்கு தெரியும்? இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வர்றதுக்குள்ள நான் போய் எப்படியாவது என் ஜாதக நோட்டை மறுபடியும் ஒட்டி கல்யாணம் பண்ணி ஓட்ட தெரியாம என்னது இல்ல கிழிஞ்சது தெரியாம எப்படி ஓட்டுறது? அதான் கிழிஞ்சு போச்சே. நல்லபடியே குழந்தை குட்டியெல்லாம் பிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன ஆசை இருந்து என்ன பண்ணு? கை கேட்டுனது வாய் கேட்டலையே. அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு 8ஆமதான் இருக்குது. கூடிய சீக்கிரம் 8 வச்சிருவோம். அப்ப நான் வரவா செலவா?
மேம்படுத்த பழந்தமிழ்நாடு பலகளையும் நிலவளமும் கொண்டு தென்னாடு அன்னை காவிரிகளால் கரும்பும் சென்னலும் செலுத்திட்ட இந்நாடு மாடு கட்டி பொருடித்தால் மாலாத சென்னல் என்று யானை கட்டி பொருடித்த அழகு தமிழ்நாடு கற்கோவை கண்டமன் தமிழன் அதே கலைக்குயிலாக்கிய கழித்தமன் தமிழன் அழியாத எண்ணத்தை அழியாத வண்ணத்தில் அழகான ஓவியமாக ஆக்கிய கழித்தமன் தமிழன் கவிதை பாட்டு இலக்கியம் காவியம் கதை நுண்கலைகள் ஓவியம் சிற்பமனே கலையின் வெளிப்பாடுகளை தங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாக கொண்டு நமது முன்னோர்கள் உயரியதோர் வாழ்க்கை வாழ்ந்தவரை நம் பலமுறை இலக்கியங்கள் பாங்குடன் எடுத்து காட்டுகின்றன. இப்படிப்பட்ட அருமைக்கு பெருமைக்குரிய கலையின் ஒரு ஆண்டுகளுக்கும் சான்றுகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை என் உடன்பிறவா சகோதரர் அன்பிற்குரிய அண்ணார் திரு ஆப்பனூரை சேர்ந்த மிருதங்கிஸ்ட் ஏஜே ராஜசேகரனார் கலைக்குழு சார்பாக ஏதோ இந்த இடத்தில் பெரியதொரு சாதனை ஒன்றை நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையில் கதை நடாத்த சென்று கூறி இந்த சின்ன நடிகர் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உங்களின் பொற்பாதைகள் சமர்ப்பித்து என் கலைப்பணியை தூங்குகின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 பல சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திராது என்ற பாணியிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. ஒரு பெருமையான விஷயத்தை எடுத்து சொல்லணும். இந்த பகுதியில் வந்துட்டா தமிழ்நாடு மட்டுமல்லாத உலகளாவிய ஆமா நாடக ரசிகர்கள் இருக்கிற எந்த பகுதியா இருந்தாலும் அண்ணே ஏகநாதரன் தெரியாத ஆளுகளே இருக்காது. கடலாடி பகுதி தான் நடிகர்களை வாழ வைத்து இந்த பகுதி நம் பகுதி மட்டும்தான். அதனால இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அண்ணார் ஏகநாதரன் அவர்களுக்கும் அதை விட ஒரு சிறப்பான விஷயம் முத்து ஆடியோஸ் அருமையான ஒரு ஒளி இசையை பெருநாளி ஆமாம் ஒளி இசையை செய்து கொண்டு இருக்கின்ற முத்து ஆடியோஸ் உரிமையாளருக்கும் இங்கு யூடியூப் செய்து கொண்டு இருக்கின்ற அன்னார் அவர்களுக்கும் மற்றும் எனது அன்பு தம்பி இங்கே வரல அவர் வேறு ஊர் போயிருக்கார் ஆமாம் கண்டிலான் தங்கப்பாண்டி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் எனது தம்பி ராஜசேகர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை தூங்குண்டேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. தீர்ப்பு உலகம் சொல்லும் நாள் வரும்போது சிரிப்பவர் யார் அழுபவர் யார் அப்போது
சொன்ன திரைப்படம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றீராக. இவ்வளவு அழகோடு கூலி திரைப்படம் சூரிய ஒப்பம் உள்ளே விழாதவாறு அடர்ந்த செடிகளும் கொடிகளும் உயர்ந்த மலைகள் உயர்ந்த மரங்கள். ஏன்னா வசனம் பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எல்லாம் தியாகி கொண்டு இருக்கிற காரணத்தினால எதை செய்யணுமோ அதை செய்யணும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிலை கூட உன்னை மதிக்கும் என்ற பணியிலே உயர்ந்த இடத்தில் இருக்கும் உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிலையோடு மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலை கூட மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலை கூட மதிக்கும். அறியாத தலைவாசல் அறியாத அப்பை சொன்னது அப்பை சொன்னது
மேரியால் மகமையால் சகோடையால் செங்கட்டியால் புல்லாங்குழல் கொண்ட சிக்கல் வெளிப்படும் நாயத்தை காட்டிலும் தன்னுடைய தேனினும் இனிய குரலால் இங்கு ஆலோலம் ஆடிக்கொள்ள வள்ளியின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த வள்ளியை பச்சை கிளியாக நினைத்து ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி எப்படியெல்லாம் தாலாட்டு பாட வேண்டும் தெரியுமா? இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்ட தொகிலுடன் அந்த சிறையிலை வெள்ளனையிட்டு வைத்தேன். யாராரோ என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து என்னை பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் கொண்டிருக்கின்ற வள்ளியை சந்திக்க வேண்டுமானால் யாரோ ஒரு ஆடவன் அங்கும் விழாவிக் கொண்டிருக்கின்றான். சரி, அதனால வள்ளியை சந்திக்க வேண்டும் என்றால் ஆடவன் அங்கும் விழாவிக் கொண்டிருக்கின்றான். ஒரு மான்குட்டியை துரத்தி செல்வது போல் செல்வன காரணத்திற்காக காட்டுவாசி காட்டு மல்லி பூத்து
வணக்கம் 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 பரவாயில்ல வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. வந்தாரே வரவேற்பது தமிழ் பண்பு. தமிழ் பண்பு. ஆமா. அதனால நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க? நான் தமிழ்நாடு தான். அப்ப வந்தோன்னு என்ன பண்ணிருக்கணும்? வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வந்தவன் நான் வணக்கம் சொல்றேன். இருந்தவங்க நீங்க பதிலுக்கு வணக்கம். வீட்டுக்கு வந்த விருந்தாளியே யாரு வாங்க வாங்க வணக்கம் சொல்லலாம். வாங்க வாங்க வணக்கம் வந்த உலகம் வாங்க வாங்கன்னு சொல்லணும். வீட்டுக்காரங்க தான் கூப்பிடணும். வந்தவங்களை விருந்தாளி வர்றவங்கள கூப்பிடுவாங்க. வாங்க வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வர்றவங்களை வீட்டுக்கு வந்த விருந்தாளியே வீட்டுல இருக்கிற உரிமையாளர் வீட்டு உரிமையாளர் தான் கேட்கணும். ஆமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? வீட்டுல பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க விருந்தாளியை கேட்கணும். சரி, இது யாரோட இடம்? இது எங்களோட இடம். நீங்க தானே கேட்கணும். ஆமா. அப்ப என்னத்தை சாப்பிட்டு விட்டு எங்க 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 கேட்க விடுறீங்க? நீங்க பாட்டுக்கு தானா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி கேட்கறது? யாரு நானா பேசுறேன்? நீங்க தான் ஏதோ வாயில ஏதோ போய் சத்தம் வந்தது. வாயில இருந்து சத்தம் வருதா? வாயில இருந்து தான் சத்தம் வந்தது. வாயிலே வச்சிருக்கேன் பாரு. என்ன வாயில நீங்க என்ன வச்சிருக்கீங்க? வாயில சொல்ல வச்சிருக்கீங்க. வாயிலே என் வாயில நீங்க எப்ப வச்சீங்க? நான் வச்சா உனக்கு பெரிய பிரயோஜனம் புண்ணியம் கிடைச்சு போயிடா. நீங்க யார் முதல்ல? நீங்க அதோ தெரியுது. எங்கே தெரியுது? என்ன தெரியுது? அங்க ரெண்டு மலை தெரியுதா? ரெண்டு மலையெல்லாம் தெரியல, மரம் தான் தெரியுது. யோ என்னைய அதட்ட வளர்த்து என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல யாரால முன்னாடி உத்தமியோ அவங்களுக்கு தான் தெரியும். இவன் யாராவே கூட கூட யாரு நீ நம்பியாவே சம்பந்தமாக கூட நுழையிற முகரை வந்தவருந்து உனக்கு எதிரி யாருமே இல்ல. கூடவே ஒரு பூனைய மடியில கட்டிட்டு போவானா? நீ கட்டிட்டு வந்திருக்கிறவ பூனை கிட்ட இருந்து தப்பிச்சு மடியில வந்திருந்தா கூட பரவாயில்ல. பூனை கிட்ட இருந்து தப்பிச்சு எலி பொறியில மாட்டாங்கதே நீ வந்து நிக்கிற. பூனை மடியில கட்டிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. சரி சரி, நீ ஓனான இல்லடா மடியில கட்டிட்டு வந்துட்ட.